ஹலோ கைஸ், வணக்கம் நண்பா. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஷேடோ ஃபிட் தான் விளையாட போகிறோம். ஷேடோ ஃபிட் பார்ட் 2 விளையாட போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதுதான் நம்மளோட செகண்ட் வீடியோ. இப்போ முதல்ல அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். டாடா பை. அந்த வீடியோ பார்த்துருவாங்க. முதல்ல இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ பார்த்தா கூட ஒன்றும் இல்லை, பார்த்துருவாங்க. நானும் வர டிடிஎஃப் மாதிரி ஆகிட்டுருக்கேன். முதல்ல இன்ட்ரோ வந்துக்கிட்டு இருக்கு. இன்ட்ரோ முடிட்டோம், அப்போ தான் நம்ம விளையாட முடியும். விளையாடலாம். என்னங்காச்சே, தொட்டதுக்கே எப்படி ஆயிடுச்சு? யாருக்கா ஷேடோ ஃபைட்டு தெரிஞ்சுதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவோம். அப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன கேம் வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் ப்ரோ இருக்காங்க தெரியுமா? விஜய் ப்ரோ அவங்க சேனல்லேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்கார். வேணா அவரை காண்டாக்ட் பண்ணுறேன். அவர்கிட்டருந்து ஏபிகே வச்சு நான் உங்களுக்கு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னங்க இது வரமாட்டேங்குது? ஏன் திரும்ப போன வீடியோவில் வாய்ஸ் வரலன்னா, நான் என்ன நினச்சேன், கைன் மாஸ்டரில் வாய்ஸ் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அங்கே பார்த்தா கைன் மாஸ்டரில் வாய்ஸ் கொடுக்க முடியலங்க. என்னமோ கேட்குது பைக்கி. நம்ம வேணாம், லேட்டர்னு கொடுத்துடலாம். ஓகே, அவளை அடிக்க சொல்லுதுங்க. ஏன் நான் ஆஃப்லைனில் கொஞ்ச நேரம் விளாண்டேன். அதில் தான் எனக்கு இந்த முள்ளுமா இருக்கல கிடச்சிது. அடிப்பேன். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இது விளாட்லாம். இப்போ நம்ம ரெண்டாவது ஒருத்தனை முடிக்க முடியாமல் இருந்ததுன்னா அவனை இப்போ முடிக்கலாங்க. அன்றைக்கி ஒரு ரெட் தாங்க அடித்தான், புட்டு போயிட்டாங்க. சண்டை இவங்களோட சண்டை போடலாம். யார் ஜெயிக்கிறான்னு பார்த்துரும். இவங்க முடிக்கவே முடியலங்க. இவனை முடிக்கலான்ட்டு தான் போகும்போது நான் இன்னும் 4 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டாங்க. இப்போ முதல்ல அடி தான் முடிப்பேன். அடிச்சு ஓடு, வாங்கிட்ட சொத்துன்னு. உங்களுக்கு இந்த ஷேடோ ஃபைட்டை பற்றி எப்படியா விளையாட சொன்னீங்கன்னா அதை சொல்லுங்கள். அடிச்சிட்டாங்க. அவன் அடிக்கிறது பலமாக போகுது, நான் அடித்தா மட்டும் கம்மியாக போகுது. ஏன்னு தெரியல. ஏன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அடிக்கடி கமெண்ட் பண்ண சொல்லுங்க, மறந்துடாதீங்க. நீங்கள் கமெண்ட்னு லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ போகணும் பேசினா இருக்கேன். வாங்கினா வாங்கிட்டியா அடுத்து போடா. போடா எனக்கு என்ன போட்டாங்க? இவனை கடைசியில் முடிப்போம். தோற்று போயிட்டேன். 2வது ரவுண்ட்லேயே ஜெயிக்க முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ கிக்கு விட்ற மாதிரி எக்குறி போட. சாவடிக்கணுங்க. இன்றைக்கி அவனை எப்படியாவது போட்டு தெளியணும். இந்த வீடியோக்குள்ளே எப்படியாவது போட்டு தலை பார்ப்போம். நாளைக்கு ஃப்ளாட் மூட் விளாட்லாங்க மைன் கிராஃப்ட்டு. நானும் எப்போலேருந்து விளாட்லான்னு பார்க்குறேன், விளாட முடியல. எனக்கு 7 ரூபா. இவனை கடைசியில் முடிப்பா. அது வரைக்கும் ஹெச்பி ஏற்றலாம். ஹெச்பியா சரிங்க, எழுதுறேன் கண்டுக்காதீங்க. யார் அவன் கத்தி பிடிச்சி நக்கிட்டு கிடக்கான்? இது தப்பாக எடுத்துக்காதீங்க, வெறும் கத்தி தான். அடிச்சிட்டாங்க. இது அடிக்க விதத்தில் அடித்தா கரெக்டாக லைஃப் போகுதுங்க. நம்ம தான் துபாக்குறாட்ட அடிச்சுட்டு இருக்கிறோம். முடிஞ்சதுங்க சொல்லிட்டேன். அது கொஸ்டின் ப்ரோட 2வது வந்துருக்கு.
ஓடு செம்மட்டி வாங்கணும். முடிஞ்சுது. இப்போ விளாண்டது எங்கள் அண்ணங்க, அதனால தான் சட்டுன்னு அடிச்சு விட்டான். ஏன்னா என் அண்ணன் இதில் ப்ரோ பிளேயரும். ஏன்னா எனக்கு இப்போ விளாடவே தெரியாது. நான் வந்து இப்போ பிகினர். சரிங்க, இந்த காசு வச்சு எதனா வாங்க பார்ப்போம். என்ன வாங்கலாம்? கத்தி வாங்கலாமா? கத்தி அன்லாக் ஆயிடுச்சுன்னா வெயிலில் வேறு நடக்கிறாங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ நல்லா விட்டு பார்ப்போம். ஒன்றுமே தெரில. ஹெல்மெட்டில் இருக்குங்க. எனக்கு ஹெல்மெட்லாம் எனக்கு கத்தி தான் வேணும். நல்ல ஒரு ஆயுதமாக கிடச்சிச்சின்னா முடிச்சிடலாங்க சொல்லியே. ஆயுதம் தான் நமக்கு முக்கியம். ஒரு இடத்துக்கு தேடி நடந்து போயிட்டுருக்குறேங்க. கரெக்டாக அந்த இடம் ஆஃப் ஆயிடுச்சுங்க செல்லு.